தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறோமா, சம்பிரதாயத்துக்கு ட்வீட் போடுறோமா, சம்பிரதாயத்துக்கு அறிக்கை விடுறோமா? முட்டாள, உன் பொண்டாட்டிக்கு இந்த தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்காடா? முண்டை கலப்ப, உன் பொண்டாட்டிக்கு ஓட்டு இருக்கா? உன் மகனுக்கு ஓட்டு இருக்கா? இல்ல நீ நடிக்கிறப்போ உங்க அப்பா தாளுக்கு சோறு போட்டு காப்பாத்தினியாடா முண்டை கலப்ப? அதுக்கு வக்கில்ல நீ யார பேசுற? என்ன சொல்றீங்க? மன்னர் ஆட்சி. அவன் யாருங்க? அவன் அந்த ஆதவ அர்ஜுனாவா? அவன் காதகத்தை பிடிச்சி முறுக்கி எடுத்துன்னு வாங்க இங்க. அவன் படிச்சானா இல்லையா? இல்ல நேற்று கெஞ்சா அடிச்சுட்டு போயிட்டானா? என்னங்கடா நினைச்சுக்கிறீங்க? மன்னர் ஆட்சி நடக்குது, என் மயிர் ஆட்சி நடக்குதுன்னு. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு எதை பத்தின பதிவுனா, நிலாவில் வடை சொல்றவங்களை பார்த்துருக்கோம், திருமுனையில வடை சொல்றவங்களை கூட நம்ம பார்த்துருக்கோம். ஆனா வாயிலேயே வடை சொல்றவனை நம்ம பார்த்துருக்கோமா? அப்படி ஒருத்தர் இருக்கான். அவன் வேற யாரும் இல்லை, இந்த திமுக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கான். எங்க போய் எந்த மேடை ஏறினாலும் வாயிலேயே வடை சொல்ற ஒரு ஆள் அவன் தான். எதிர்கட்சியை பத்தி தப்பு தப்பா பேசுறது, அவங்க யாரா ஆவலாம் அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசுறது. ஏண்டா மன்னராட்சி நடக்குது, மன்னராட்சி நடக்குதுன்னு நாங்களாடா சொல்றோம்? நாடே சொல்லுதுடா மன்னராட்சி தான் நடக்குதுன்னு. இதுல நீ ஆதவ அர்ஜுனா அவர்களை பத்தி வேற தப்பா பேசுற. உனக்கு என்ன முதல்ல யோகிது இருக்கு? உன் குடும்பத்தை முதல்ல உன்னால காப்பாற்ற முடியுதா? நீயே 4 மேடை ஏறி 4 பேரை தப்பு தப்பா பேசி அந்த காசுல தான் சோறு தின்ற உன் குடும்பத்துக்கும் போடுற. நீ யோகியனா இருந்தா பரவாயில்ல, நல்ல விஷயங்களை பேசுனா பரவாயில்ல. நீயே 4 பேரை நாராட்சி தான் அந்த காசு தான் திட்டுற. அப்புறம் எதுக்குடா உனக்குலாம் இந்த வெட்டி கௌரவம்? உனக்குலாம் எதுக்கு இந்த கௌரவம் சொல்லு? 4 பேரை பத்தி நீ தப்பா பேசிதான் அந்த காசை வாங்கி தின்ற. நீ எங்க தளபதி விஜய் அவர்களை பத்தி நீ வேற பேசுற. உனக்கு என்ன அருகதை இருக்குன்னே தெரியல. ஏன் அவரை பார்த்து கேட்குறியா அவங்க அப்பா அம்மாவுக்கு சோறு போட்டனே? நீ முதல்ல உங்க குடும்பத்துக்கு ஒழுங்கா சோறு போடுறியா? உன்னை பெத்த அப்பா அம்மாவுக்கு நீ சோறு போட்டுருக்க. உன்னையே எப்போ வீட்டை விட்டு துரத்தலாம்னு உங்க வீட்டுல நினைச்சுன்னு இருப்பாங்க. நீ பேசுற பேச்சு எப்போ வீட்டுக்கு ரைடு வர போறாங்க. நீ அவரை பத்தி பேசுற. எந்த ஸ்டேஜ் ஏறினாலும் கொஞ்சம் வாயை அடக்கி பேசு. இல்லைன்னா போகும்போது எவனாவது வண்டியில தூக்கி குத்து ஊமை குத்தி 4 குத்து இறக்கி விட்டு போக போறான். உன்னை பார்த்தா எனக்கு கோவலாம் வரலையா, சிரிப்பு தாயா வருது.